ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இவ்வளோ நாளாக வந்துட்டு யாருனாலும் என்னென்ன பிரச்சனையும் வந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு யாருனால பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனானால பிரச்சனை வருது. இதேமாரி நம்ம சூர்யா சார் எப்படி முறியடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு வந்து எல்லா விஷயமுமே தெரிஞ்சிருக்கு. அந்த நந்தினி ஊருக்கு போனது, பிரச்சனை ஆனது, வந்தது எல்லாமே வந்துட்டு தெரியும் போது கண்டிப்பாக வந்துட்டு யார் ஆப்போசிட்ல இருந்து பார்த்தாலும் சூர்யாவுக்கு வந்து நந்தினி மேலே காதல் வந்துருச்சு. ரெண்டு பேரும் வந்துட்டு திருமண வாழ்க்கையை நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு மைண்ட் செட் தோணும். ஏன்னா வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே அந்யோன்யமாக இருக்காங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் சூர்யா சார் வந்துட்டு நந்தினியை விட்டு கொடுக்கறதில்ல, போகிறதில்ல. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதையும் தாண்டி வந்துட்டு பர்த்டே செலிப்ரேஷனுக்காக நம்ம சூர்யா சார் வந்து பயங்கரமாக எல்லாமே பண்ணார். இந்த வீட்டோட மகாராணி, இளவரசி எல்லாமே பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியுமே வந்து அந்த கிரீடம் மாட்டினதுனால தான் அங்கே வந்து சுந்தரோட ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு அர்ச்சனா கிட்ட சொல்லிடுறாங்க, என்னடி இந்த மாதிரி அந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும் தான் அர்ச்சனா வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காங்க. அர்ச்சனா வந்து இப்போ தான் வந்து இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. அதை இதுக்கு மேலே இவங்க ரெண்டு பேரையும் சேர விடக்கூடாது, எனக்கு சூர்யா ரொம்ப ரொம்ப முக்கியம், இவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் பிரித்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ரேணுகான்ற ஒரு பொண்ணை வந்துட்டு அர்ச்சனா இப்போ வந்துட்டு அனுப்பியிருக்காங்க. அது எங்கே அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினியோட வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அனுப்பி ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்காக பிளான் போட்டுட்ருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் நந்தினியும் சூர்யாவும் பிரிக்கிறதுக்காக பிளான் ஓடிட்டு இருக்காங்க. நம்ம நந்தினி ஒரு பக்கம் சூர்யா சார் எப்படியுமே வந்துட்டு இதுக்கு மேலே குடிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா குடிக்காமல் இருந்தால் தான் அவர் வந்துட்டு பழைய சூர்யாவை மாறிடுவார். அதனால வந்துட்டு அப்படி யோசிக்கிறாங்க நம்ம நந்தினி. உடனே போயிட்டு அருணாச்சல ஐயாக்கிட்டே இப்போ என்னையா பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்கிற மாதிரி மட்டும் கேள் நந்தினி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரிங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு அருணாச்சலையோட அடுத்த பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்துட்டு அவன் சரக்கையே வெறுக்கணும் அப்படின்னா வந்துட்டு அந்த சரக்கில் ஒரு இது லிக்விட் வந்து மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோ கசப்பாக ஸ்மெல்லாக இருக்கணும். அதை வந்துட்டு அவன் குடித்தாலே போதும், அதுலேருந்து அவனால் வெளியே வரவே முடியாது. கண்டிப்பாக வந்துட்டு சரக்கை வெறுத்துடுவான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இப்போ தான் அருணாச்சல சொல்ல இதேமாரியே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி வந்து அருணாச்சல கிட்ட சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நந்தினிக்கு வந்துட்டு என்ன புரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியோ சூர்யாவை இந்த குடி விஷயத்துலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்தால் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து முட்டாள்தனமாக நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் அது அப்படி இல்லைங்க. என்ன நடக்க போகுதுன்னா குடியிலேருந்துலாம் வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க நம்ம நந்தினி. கண்டிப்பாக அவங்களால முடியும். நம்ம நந்தினி வந்து கண்டிப்பாக குடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நந்தினிக்கு 100க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் நந்தினி வந்துட்டு குடிபோதையிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தினியை போயிட்டு இந்த மாதிரி நீ அப்போல்லாம் பண்ணக்கூடாது, போகக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சூர்யா சொல்ல உடனே வந்துட்டு நந்தினியை வந்துட்டு நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க சார், எனக்கு எது தெரியும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் போகுது. இது எல்லாத்தையுமே வீடியோ காலில் அந்த ரேணுகா வந்துட்டு காமிச்சிட்டு இருக்கா அர்ச்சனா கிட்டே. இதுக்கு மேலே தான் அர்ச்சனா என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.